அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 1 தேதி, ஆவணி மாதம் 16ஆம் தேதி வானிலை நிலவரம். இன்றைக்கி கொஞ்சம் வானிலையை கொஞ்சம் விரிவாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 2 நாளாகவே பல வானிலை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அதாவது வெயில் சுட்டெரிக்கும் தெற்கு அரைக்கோளத்துக்கு நோக்கி கடகரேகையிலேருந்து மகர ரேகை நோக்கி இது சூரியனுடைய குத்துக்கதிர் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த ஒரு கோடைக்காலம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியும், மப்பு மூடிக்கிட்டு இருக்கு. அதாவது வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டதுங்கிறது இதில் உங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிருக்கும். இப்போ வங்கக்கடல்லேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் வட மாநிலங்களில், இந்திய வட மாநிலங்களில் வரிசை கட்டி நிற்கிறது நிகழ்வுகள். இதனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வட இந்தியாவில் பெஞ்ச அளவுக்கு கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பெருசாக இல்லை. இது முன்னாடியே மே மாதமே பெஞ்ச தொட்டு தான் உங்களுக்கு மேட்டூர் அணையெல்லாம் நம்பிடுச்சு. அதனால் பருவமழை காலத்தில் அது பெய்யலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பையும் இதே நிலைமை தான். இப்போ பருவமழைக்கு முந்தைய காலம் போல், அதாவது ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு இந்த தேதியில் ஆரம்பித்தாதான் அது பருவமழை அப்படிலாம் இனிமேலாம் கிடையாதுங்க. மே மாதமே தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சொல்லே ஆகணும் ஜூன் மாதம் தான்னு சொன்னாங்க. ஆனால் மே மாதமே கிட்டக்கிட்ட மேட்டூர்லாம் நம்பிடுச்சு. ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் இந்த வாட்டி வடகிழக்கு பருவமழை இப்போ இன்றைக்கி 1ஆம் தேதி செப்டம்பர் 1. என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதமே, அக்டோபர் 18 ஆரம்பிக்கணும்ல. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கடைசியிலேயே வடகிழக்கு பருவமழையை போன்ற ஒரு தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? இது கேட்குறதுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கும். ஆனால் எம்ஜிஓவும் வரப்போகுது, ஆக்டிவாக வரப்போகுது. இதெல்லாம் ஏன்னா இனிமேல் வானிலை ஆராய்ச்சி மையம் ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் நினச்சேன் நெகட்டிவ் வைவோடி. ரைட்டுங்களா? நெகட்டிவ் வைவோடி, அதில் சந்தேகமே கிடையாது. நெகட்டிவ் வைவோடுன்னா அதாவது மேற்கேருந்து வெப்ப நீராய் கிழக்க போகிறது தான். அதாவது இந்திய பெருங்கடலில், அரபிக்கடலில் சுத்தமாக வெப்பநிலை 23, 24க்கு பிடிச்சி சுத்தமாக படுத்துடுச்சு. அதனால் ஆனால் 2-3 நாளாக என்னமோ சொல்லுவாங்கள்ல, கடைசி நேரத்தில் டக்குன்னு வெப்பநிலை உயர்ற மாதிரி ஒரு பாவலா காட்டிச்சு, திருப்பி படுத்துச்சு. அதனால் அரபிக்கடல் பக்கம் இனிமேல் வெப்பம் உயர போகிறது இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் இல்லைங்க, எங்கே பார்த்தாலும் போர், வெப்ப உமிழ்வு. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உலக வானிலை ஒரு பெரிய வானிலை மாற்றத்துக்கு தயாராகிடுச்சு. அதனால் இப்போ எங்கெங்கே போர் நடந்துச்சோ, இப்போ அமெரிக்காலாம், இது அரசியலில் வானிலையை பற்றி தான் சொல்கிறேன். அதெல்லாம் இப்போ பயங்கரமான இதனுடைய இதை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. இப்போ அந்த பக்கம் வெப்பம் அதிகமாகிடுச்சு, அங்கே புயல் எல்லாமே கடுமையாக இருக்க போகுது. ரைட்டு, அது போகட்டும். அதனால் வடகிழக்கு பருவமழை பாதிக்குமான நிச்சயமாக பாதிக்கும். அதனால் நமக்கு டெல்டா ஓரங்களில் பாதிக்குமா? பாதிக்காது. டெல்டாவை விட சென்னையில் மிக கனமழை, அதீத கனமழை இந்த வாட்டி இருக்குது. அதாவது தென் மாவட்டங்களில் எப்பொழுதும் பெய்கிற வடகிழக்கு பருவமழை சுத்தமாக இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இது நான் ஏதோ ஒரு விளையாட்டுக்கெலாம் சொல்லலை. இது வடகிழக்கு பருவமழை பெறும் தென் மாவட்டங்களில், தமிழக தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டு. டெல்டாவில் வடகிழக்கு பருவமழை இல்லாமல் போயிடுமா? நிச்சயமாக இருக்கும். நல்ல மழை இருக்குது வடகிழக்கு பருவமழை. ஆனால் இப்போ குருவ அறுவடையை அது பாதிக்கும். இப்போ 10ஆம் தேதி, செப்டம்பர் 10ஆம் தேதி
ஆவணி 25 அப்போயே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மழை ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி மழை இல்லையான்னா இன்றைக்கி மழை இருக்குது. 1ஆந்தேதி மழை இருக்குது, 2ஆந்தேதி, 3ஆந்தேதி, 4ஆந்தேதி லேசான மழை. நான் சொல்கிற மழை வந்து அடைமழை, கடுமையான மழை இருக்குது. போக பார்ப்பீங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வானிலை ஆர்வலர்கள் அவங்களுடைய இதை மாற்றி தான் ஆகணும், மாற்றிப்பாங்க. அதனால் என்றைக்கு இல்லாத ஒரு எப்போதும் இல்லாத இது வந்து மாறி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. வடகிழக்கு பருவமழை மாதிரி இருக்காது. வடகிழக்கு பருவமழையில் சோன்னு அப்படியே மழை பெய்யும், ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படிலாம் கிடையாது. இந்த வாட்டி வடகிழக்கு பருவமழை கடுமையான இடிமின்னலோடு இருக்கும். ஏன்னா கார்பன் துகள்கள் அவ்வளோ இருக்குது. அதனால் கடுமையான மழை பெய்யும். இப்போ நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இன்றைக்கி மழை தொடங்குகிற மழை லேசாக அப்படியே போயிட்டே இருக்குங்க கிராஜுவலாக. இது வந்து குறுவை அறுவடை விவசாயிகளுக்கு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான ஒரு நிலைமை தான். 10ஆந்தேதிக்கு மேலே புரட்டாசி மாதம் அறுவடை செய்கிறவங்களுக்கு மிக கடுமையான பாதிப்பை அது ஏற்படுத்தும். இடைவெளி இருக்கும், இடைவெளி தெரிஞ்சு அறுவடை பண்ணிக்கணும். வைக்கைக்கெல்லாம் ரொம்ப பெருசாலாம் ஆசைப்பட முடியாது. ரைட்டுங்களா? நெல் விலை ஏற்றிருக்காங்க. டிஎன்சியில் போடணும்னா அதற்கான முன்னேற்பாடுகள் தார்ப்பா இதெல்லாம் வச்சுக்கணும் நீங்கள். ரைட்டு. இப்போ வடகிழக்கு பருவமழை எப்படி பெய்யும் அப்படின்னா முன்னாடியே பெஞ்சிடும். எப்போ? ஐப்பசி மாதம் ஒரு தூத்தல் கூட விழாது, பெய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து ஐப்பசி மாதம் மழை அப்படிங்கலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது நவம்பர் ஒரு 15 தேதிக்கு மேலே, அதாவது ஐப்பசியே முடிஞ்சு போயிடும். ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை மார்கழியில் ஒரு நல்ல மழை பெய்யும். அது எப்போ பெய்யும்னு கேட்டிங்கன்னா தை மாதம் கடைசி, தை கடைசி மாசி முதல்ல வரைக்கும் பெய்யுங்க. தை கடைசி வரைக்கும். மாசி முதல்ல அறப்பறக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, தையில் அறப்பறத்தா நிச்சயமாக இந்த வாட்டி மாட்டிப்போம். டெல்டாவில் தெரியும், சேரும் சகதியமாக இருந்துச்சுன்னா எப்படி அறப்பறப்பீங்கன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை நடக்கிறது நடக்கட்டும், கடல் மேலே பாரத்தை போட்டு செய்வோம் அப்படின்னா செய்யலாம். ரைட்டுங்களா? அதனால் ஐப்பசி மாதம் மழை இருக்க போகிறதில்ல. புரட்டாசி மாதம் முழுக்க மழை. ஆனால் அது எந்த கணக்கில் வரும்? தென்மேற்கு பருவமழை கணக்கில் வரும். 4 நாளாகவே எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க, அப்படியே வெயில் கொளுத்த போகுது, அதெல்லாம் சரிதான். ஆனால் அது நடந்துச்சா? நடக்காது. நேற்று நைட்டு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லுது? புதுச்சேரியில் வந்து மேக வெடிப்பு மழை இப்போ ஒன்று பூசாவன ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வடகிழக்கு பருவமழையும் அதுமாரி தான். நமக்கும் டெல்டாவிலையும் அப்படி தான். குறைச்ச நேரத்தில் அதிக மழை நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். சீர்காழியில் ஒரு நாள் நைட்டில் 35 சென்டிமீட்டர்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சிங்களேன். இப்போ 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் பெய்யும். ரைட்டுங்களா? இதெல்லாம் டெல்டா தாங்குமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சாய்ஸுக்கே விட்டுறேன். அதனால் இனிமே வர்ற காலம் இப்படி தான். மழைன்னு பெஞ்சிச்சின்னா 1 மணி நேரத்தில் கொட்டிட்டு போயிட்டே இருக்கும். எனக்கு என்ன சாமின்னு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற நிலமை அது. அதாவது மேகம் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள்னால், மேகத்துக்கு அதை வந்து எடுத்து வச்சிக்கிற திறன் இல்லை. அதாவது இந்த யூரின் பிளாடர்லாம் வந்து வீக்காக போய் அப்படியே யூரின் அந்த மாதிரி கதையாக போயிடுச்சிங்க இப்போ. ஏன்னா காலநிலை மாற்றத்தால், உலக வெப்பமயமாதனால அதனுடைய திறனை வந்து மேகங்கள் இழந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க. இது போய் நம்ம வந்து இந்த நேரத்தில் இப்படி பெய்யுமா? நேற்று வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்னிச்சு புதுச்சேரியில் மேக வெடிப்பு மழை பெஞ்சுதா? பெய்யலை. முந்தா நாள் இதில் சென்னையில் மேக வெடிப்பு மழை 27 சென்டிமீட்டர் பெஞ்சிது. அதுக்கு முன்னாடியே சொல்ல முடிஞ்சுதா? சொல்ல முடியல. அதனால் ஏதோ நம்ம என் கையில் மழை இருக்குது, நாளைக்கு பெய்து விடும், பெய்யாது, அதெல்லாம் சீபூம்பாக்க, அதெல்லாம் நடக்காது. ரைட்டுங்களா? இனிமே நவுகாஸ்ட் அலர்ட்டு தான் சரியாக இருக்கும். இப்போயே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து அந்த நீண்ட கால ஒரு வானிலை அறிக்கையில் இப்படி தான் இருக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? இன்றைக்கி பெய்யும், நாளைக்கு பெய்யாது, 10ஆம் தேதி வரைக்கும் பெரிய மழைலாம் இருக்காது அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ சென்னையில் பெஞ்சப்போ என்னாச்சு? நேற்று பாண்டிச்சேரியில் பெஞ்சப்போ என்னாச்சு? இன்றைக்கி டெல்டாவில் பெய்ய போகுது. அதுக்கு என்ன போகுது? அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஒன்றும் பெரிய கடவுள்லாம் கிடையாது. இயற்கை வந்து எந்த நேரத்தில் வேணாலும் எதை வேணாலும் மாற்றும். அது வந்து
கடுமையான ஒரு மழை இருக்குது. இன்னையிலேருந்து மழை இருக்குது. 10ஆம் தேதியிலேருந்து கடுமையாகும். புரட்டாசி மாதம் முழுக்க மழை பெய்யும். ஐப்பசி மாதம் நமக்கு மழை பெரிய மழையாக இருக்காது. கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் மழை. தை பொங்கலுக்கெல்லாம் மழை அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அறுவடை செஞ்சிங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். அதுக்காக தான் இந்த திரும்ப 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 அதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்காக தான் புரட்டாசி மாதத்தில் தான் எல்லாமே விடுவீங்க. அதற்கான முன்னேற்பாடுகளோடு விடுங்க. அந்த கால ரகங்களை தேர்ந்தெடுத்துங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. குருவையை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், இது வரைக்கும் அறுவடை பண்ணவங்க. புரட்டாசி மாதம் அறுவடை பண்ணுறவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் இருக்குது, ரைட்டுங்களா? அதனால் அதெல்லாம் சரி பண்ணி வச்சிங்க. இது காலநிலை மாற்றம் மாறி தான் தீரும். அதற்கான முன்னேற்பாடுகளை மன ரீதியாகவும் நம்ம விவசாயம் செய்முறை ரீதியாகவும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறது தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு நீண்ட காலநிலையாகவே போயிருக்கலாம் இது. அதனால் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. இனிமேல் தொடர்ந்து அறிக்கைகளை கொடுக்க பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 17,000 சொச்சம் போயிடுச்சு, 20,000 ஆக்கிடுவோமே அப்படின்ட்டு பார்க்குறேன். நண்பர்கள் உறவினர்கிட்ட சொல்லி அதையும் பாருங்கள். இப்போ லாரினா இதுதான் சார்ட்டு தான் போட்டிருக்கேன். அது -0.8 என்னமோ வந்துருச்சு. லானினா போயிடுச்சு. அதனால் வடகிழக்கு பருவமழை டெல்டாவுக்கு மேலே சென்னையெலாம் அதிகமாக இருக்கும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.